கார் டாஸ்க் முடிஞ்ச உடனேயே ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ருதீன் வந்து லிவிங் ஏரியால அந்த பெட்ரூம்ல அங்க இருக்கும்போது, அங்க வந்து இவர் வரதான் செஞ்சாரு விக்ரம். அப்ப அவங்க கிட்ட வந்து ஜென்ரலா தான் கேட்டாங்க. "நீ வந்து எதுக்கு வந்து எங்க அம்மாவ பார்த்து இப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லி. அப்ப விக்ரமும், "ஆமா நான் சொன்னது தப்பு தான். சாரி. இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்?" அப்படின்னு சொன்னோனே, அவர் பாட்டுக்கு போயிட்டாங்க கம்ருதீன். அதுக்கப்புறம் இங்க கார்டன் ஏரியால இந்த சகுனி பார்வதிக்கு என்ன ஓதுச்சோ தெரியல. அங்கருந்து வந்தோனே விக்ரம் கிட்ட வந்து சண்டைக்கு போறாங்க. "என்ன இதுக்குடா எங்க அம்மாவ பார்த்து நீ அப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. நல்லா வந்து பார்வதி ஸ்க்ரூ ஏத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அப்படி சண்டைக்கு போறவங்க அவங்கள வந்து அங்க பெட்ரூம்ல வந்து பார்க்கும்போதே சண்டைக்கு போயிருக்கணும். அங்க ஒரு வாட்டி ஜென்ரலா கேட்டு மறுபடியும் உள்ள இங்க வந்ததுக்கப்புறம் கார்டன் ஏரியால பார்வதி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. பேசினதுக்கப்புறம் இப்படி ட்ரிகர் ஆகி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வினோத் வந்து தீர்க்கிறதுக்கு வந்தாங்க. எப்படின்னா, "நீ வந்து இவளால தான் வந்து உன் வாழ்க்கையே போகுது. இவளால தான் நீ இப்படி ட்ரிகர் ஆயிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. நீ வந்து இப்போ நீ வந்து ஸ்கேம்ட்ரான்னு சொல்லி சொல்ற." அதுக்கு அவங்க வந்து காமுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. நீ எதுக்கு மறுபடியும் எதுக்கு அவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா? அவங்க அமைதியா தான் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கு எதுக்கு நீ கால வச்சு எதுக்கு எத்துன? அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இதுல பார்வதி ஊடைக்குள்ள வந்துட்டு, "எம்மா நீ ரொம்ப பேசாத. நீ வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள சத்தம் போடுற." அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, பார்வதிக்கும் வினோத்துக்கும் கை கலப்பு வந்துடுச்சு. பார்வதி தான் ஃபர்ஸ்ட்டு வினோத்த அடிச்சது. ஒரு ஆம்பளையால அடிச்சோன்னே அவங்க சும்மா இருப்பாங்களா? பார்வதி கையில வச்சு இந்த டீ கப்ப தட்டி விட்டு, அவங்களும் அடிக்க போயி, ஒரு பெரிய சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ருதீன் வந்து அ வினோத் கிட்ட வந்து சாரிடா, சாரிடான்னு சொல்லி பின்னாடியே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வினோத் வந்து தெளிவா சொன்னாங்க. "நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்ப நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க டீம்ல சேர்ந்துட்டேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்பல நான் நியாயத்த தான் கேட்கிறேன். அந்த இடத்துல பார்வதிய தள்ளி விட்டுருந்தாலும், நான் வெளியில ஓடி வந்திருப்பேன். அவள தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா வந்து நீ வந்து அந்த இடத்துல நீ ஏன் பண்ண? ஒரு பொம்பளைக்கும் சண்டை நடக்குதுன்னா, நீ பேசாம இருக்க வேண்டியது தானே! நீ எதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண? நீ எதுக்கு தள்ளி விட்ட? அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சொல்ற ஒரே ஆன்சர், "டேய் என்னைய பார்த்து காமுன்னு சொல்லிட்டாங்கடா. அப்போ எங்களுக்கு வெளியில போனா லைஃப் இருக்குல்லடா. வெளியில இவளுக்கு மேரேஜ் ஆகலாம். அப்ப வெளியில லைஃப் இருக்கு. அப்ப இப்படி ஒரு பேரோட நாங்க எப்படிடா வந்து எங்களுக்கு லைஃப் இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ வந்து இது 88வது நாளோ, 90 நாளோ. இப்ப தான் தெரிஞ்சுச்சா, வெளியில ஒரு லைஃப் இருக்கு. சுத்தி கேமரா இருக்கு. 10,00,00,000 மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இப்ப தான் தெரிஞ்சுச்சா? இவ்வளவு நாளா நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்ததுக்கு பேர் என்ன? அப்பலாம் வந்து இது தெரியலையா? இப்ப தான் வந்து அவங்களுக்கு லைஃப் இருக்கு. இவங்களுக்கு லைஃப் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுதா? இப்போ பாத்ரூம்ல போயி பண்ணப்போ, அங்க ஆக்டிவிட்டி ஏரியால உட்காந்து குசு குசுன்னு பேசினப்போ, மைக்க மறைச்சிட்டு மறைச்சிட்டு பேசினப்போ, அப்பலாம் வந்து இவங்களுக்கு தெரியல. இவங்க பண்ணத தானே அவங்க சொல்றாங்க. அப்பலாம் வந்து கேமரா இருக்கிறது, மக்கள் இருக்கிறது எதுவுமே தெரியல. இப்ப மட்டும் மக்கள் பார்க்குறாங்களாம். அவ்வளோ மக்கள் பார்க்குறாங்கன்னா என்னடா நெனப்பாங்க? இன்னும் நெனைக்கிறதுக்கு என்னது இருக்கு எனக்கு புரியல. இதே தான் வந்து கமருதீன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அப்போ வந்து காமுன்னு பேர் வச்ச பார்வதிய வந்து அங்க ஒண்ணும் சொல்ல காணோம். இப்போ எத்தனையோ நாள் வந்து விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து காமுன்னு சொல்லி அவர நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சார் இது இத்தன பேர் பார்க்குறாங்க. எனக்கு இது இது ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. இப்படி பேசாதீங்க. என் பேர் வந்து கமருதீன். கமருதீன்னு நீங்க என்ன அட்ரஸ் பண்ணுங்க. அப்ப சொல்லியிருக்கலாமே! அப்பலாம் சொல்லல. அப்பலாம் ட்ரிகர் ஆகல. இப்ப தான் ட்ரிகர் ஆகுதா? வினோத் வந்து தெளிவா கேட்குறாங்க. உனக்கு வந்து கேமுக்காக தான் நீ பண்ணன்னா, டாப்ல இருக்கிறது சபரி. நீ சபரியெல்லாம் பண்ணியிருக்கணும். நீ எதுக்கு சாண்ட்ராவ பண்ண? அப்ப சாண்ட்ராவ பண்ணியிருக்கன்னா, ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல தானே நீ பண்ண. இவ்வளவு நாளா உங்க 2 பேருக்குள்ள சண்டை. அப்போ வந்து அவங்க தான் பார்வதிக்கு ஆறுதலா இருந்திருக்காங்க. அவங்களையே மதிக்கல. அவ இப்படி தூக்கி வீசி போட்டா. உன்னலாம் வந்து என்னன்னு கூட எட்டி கூட பார்க்க மாட்டா. தூக்கி ஏறி மிதிச்சு போய்க்கிட்டே இருப்பா. நீ அவ கூட சேர சேர தான் உன் வாழ்க்கை போகுது. இவ்வளவு நாளா நீ ஒழுங்கா இருந்த. நீ அவ கூட சேராம தனியா இருந்தப்ப அவ்ளோ நல்லா இருந்த. உன்ன பார்க்கறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஆனா, இப்போ உன் லைஃபே போகுது. அவ ஒருத்தியால உன் லைஃபே கெட்டு போகுதுன்னு சொல்லி, அங்க வினோத் வந்து கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் இப்போ லைவ்ல இப்போ இதுதான் ஓடிட்டு இருக்குதுங்க. அ இந்த மாதிரி தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.